அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஆற்காடு தொகுதியில் ஜேஎல் ஈஸ்வரப்பன் வேண்டும். ஏன்னா ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகின்ற 4 வேட்பாளர்களில் 2 வேட்பாளர்கள் அந்த ஆற்காடு தொகுதியை சார்ந்தவர்களே கிடையாது. யாருன்னு உங்களுக்கே தெரியும். அதிமுகவினுடைய வேட்பாளர் எஸ்எம் சுகுமார் அவர்களும், அவர் ராணிப்பேட்டை சார்ந்தவர். அதே மாதிரி விஜய் கட்சியை சார்ந்து நிற்கப்பட்டிருக்கின்ற பூக்கடை மோகன், அதாவது விஜய் மோகன் சொல்லுவார், அவர் வாலாஜாவை சார்ந்தவர். அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனா, கோரிக்கைனா நீங்கள் ராணிப்பேட்டைக்கும் வாலாஜாவுக்கும் போகணுமா? யோசித்து பாருங்கள். இன்னொருத்தர் வேட்பாளர் நிற்கப்பட்டு இருக்கிறார். அவர் யாருன்னா சீமான் கட்சியை சார்ந்த வேட்பாளர். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள ஆற்காடு சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் எங்கள் ஆருயிர் அண்ணன் ஜேஎல் ஈஸ்வரப்பன் அவர்கள் மக்களோடு எளிதில் பழகக்கூடியவர், மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்கக்கூடியவர், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நபர். இன்னொன்று தெரியுங்களா, மக்களோடு மக்களாகவே எளிமையாக வாழக்கூடிய ஒரு நல்ல மனிதர். இன்னொன்று ஒரு சிறப்பம்சம் தெரியுங்களா, அந்த தொகுதியினுடைய மண்ணின் மைந்தர் தான் எங்கள் அண்ணன் ஈஸ்வரப்பன் அவர்கள். இப்படி சிறப்பம்சங்கள் கொண்ட ஆற்காடு தொகுதியினுடைய மண்ணின் மைந்தரான அண்ணன் ஜேஎல் ஈஸ்வரப்பன் அவர்கள் தான் ஆற்காடு தொகுதி மக்களினுடைய விருப்பமாக இருக்க வேண்டும். அதனால் ஆதரிப்பீர், வாக்களிப்பீர், வெற்றி பெறச் செய்வீர். உதயசூரியன். நன்றி, வணக்கம்.